இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். சனிச்செவ்வாய் கூட்டணி துலா ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம். வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் புகான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 22/4/2024 ஏப்ரல் வரை கும்பராசியில் சனியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் வீட்டிற்கும் 2ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 5ஆம் வீட்டின் அதிபதியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. 2020ஆம் வருடம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி வரை மகர ராசியில் குரு சனியுடன் செவ்வாய் புகான் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்தார். அன்றைக்கு வந்த நோய், அன்றைக்கு வந்த குழப்பம் இன்னும் துளாராசி என்பதற்கு தீரவே இல்லை. அந்த குழப்பம், சோதனைகள், கஷ்டம் எப்போ தீரும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்திகள் நடக்கும்போது தீரும். சனிச்செவ்வாய் கூட்டணி சாதகமாக பாதகமானு பார்த்தா ஜோதிட சாஸ்திரத்திலேயே இந்த 2 கிரக கூட்டணி தான் சிக்கல், பிரச்சனை, தொந்தரவுகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. தனி மனிதன் முதல் குடும்பம், தம்பதியர், பொதுமக்கள் அனைவருக்கும் தொல்லைகள் தருவதுதான் சனிச்செவ்வாய் கூட்டணி. விபத்து, துர்மரணம், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது, கை கால் மூட்டு எலும்பு பல்வலியை ஏற்படுத்துவது, கணவன் மனைவிக்குள் பிரிவை ஏற்படுத்துவது, 2-3 திருமணங்களை ஏற்படுத்துவது, உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையை சீர்குலைப்பது, நிலபுல சொத்து தகராறு, சட்டுன்னு முடியாத காரியத்தை காலம் காலமாக இழுப்புறியாக தீராமல் இழுத்தடிப்பது இந்த சனிச்செவ்வாய் கூட்டணி. சனிச்செவ்வாய் சுய ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகக்காரர்கள் ஒன்று திருமணம் பல வருடம் ஆகும். அப்படி திருமணம் செய்தாலும் கணவன் மனைவிக்குள் பிரிவு 2 திருமணம் 3 திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திவிடும். இந்த வருடம் காற்று ராசியில் சனிச்செவ்வாய் கூட்டணி நிகழ்கிறது. பெரும் காற்று, சூறாவளி, விஷவாயுவால் தொந்தரவுகள் வரும். அரசு மாநாடு, பெருங்கோட்டம் கூடக்கூடிய இடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோயில் திருவிழாவில் அக்கினி கொண்ட இறங்குபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 வீலர் முதல் விமானம் வரை போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். சனிச்செவ்வாய் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி கூட்டணி சேர்ந்தாலும் பொதுமக்களும் சரி தனி மனிதனும் சரி கொஞ்சம் கவனமாக தான் போக்குவரத்தில் போயிட்டு வரணும். துலாம் ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய். துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சனி கூட்டணி என்றாலே தாமதம், பணமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் தாமதம் எதிர்பார்த்த மாதிரி ஆசைகளை அனுபவிக்க விட மாட்டார்கள். 7ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டின் அதிபதியுடன் கூட்டணி சேர்கிறார். முதல் 15 நாட்கள் ராசி அதிபதி சுக்கிரனுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் புகான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முதல் 15 நாட்கள் துலாம் ராசி அன்பர்கள் திருமணம் செய்து ஓரிரு வருடகாலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் புத்திர பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காலம் கடந்தவர்கள் மருத்துவமனையில் நீங்கள் செக்கப் பண்ணிக்கலாம் அல்லது மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். முதல் 15 நாட்கள் பங்குனி 1 முதல் பங்குனி 15 வரை செவ்வாய் புகானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ பிறப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி என்பதற்கு மிக சிறப்பாக இருக்கிறது. 7ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டின் அதிபதியுடன் கூட்டணி சேரும் பொழுது முதல் தர திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தர திருமணமாக இருந்தாலும் சரி, 3ஆம் தர திருமணமாக இருந்தாலும் சரி வரன் பார்க்கலாம், திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதல் 15 நாட்கள் செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்லது. உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறும். வேலை தொழில் நினைத்த மாதிரி நடக்கும். வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரும். பூ மகசூல் விவசாயத்தில் கை கொடுக்கும். பூரிய சொத்துக்கள் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம்
இந்த சனிச்செவ்வாய் கூட்டணியில் யோகங்களை கொடுக்க போகிறது. பூர்வீக சொத்துக்களால் வில்லங்கம் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரப்போகிறது. தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காம போகலாம். அவர்களால் உங்களுக்கு தொல்லை, கைமீறிய செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் வீட்டில் செவ்வாய் சனி கூட்டணி சேரும் பொழுது நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு அருகில் பக்கத்து காடு, பக்கத்து நிலத்துக்காரர்கள் உங்களிடம் சண்டை சச்சரவுகளுக்கு வரலாம். செய்வனை, மாய மந்திரம் உங்கள் மேல் கண் திருஷ்டியும் அதிகரிக்கலாம். எதிரிகள் தொல்லை அதிகரிக்கலாம். உங்களுடைய மதிப்பு மரியாதை குறையலாம். துளாராசி அன்பர்கள் கொஞ்சம் 5ஆம் வீட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனிச்செவ்வாய் கூட்டணி என்றாலே செவ்வாய் தான் பாதிக்கப்படுகிறார். குடும்ப முன்னேற்றத்தை கருதி துளாராசி அன்பர்கள் கொஞ்சம் தன்மையாக, பணிவாக, கனிவாக தான் பேசணும். சனியுடன் செவ்வாய் பகவான் கூட்டணி சேரும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளும் துலாம் ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது. செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 4ஆம் பார்வையால் 8ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். இன்சூரன்ஸ் பணம், விபத்துகளால் வரவேண்டிய பணம் துளாராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு 48 நாட்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது வரவே வராது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த பணம் வரும். கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. சட்ட சிக்கல் இருந்தால் ஒரு சிலருக்கு தீரும், ஒரு சிலருக்கு புதிய சட்ட சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. மூத்த உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய மன எண்ணம் ஒரு சமயத்தில் வெற்றி பெறலாம், ஒரு சமயத்தில் உங்களை ஏமாற்றலாம். உபஜயஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பரிசீலிக்கும் பொழுது முதல் 15 நாட்கள் 2ஆம் தர திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 11ஆவது வீட்டை செவ்வாய் பகவான் பரிசீலிக்கும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை விரயஸ்தானமான 12ஆவது வீட்டின் மேல் விழுகிறது. அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். உறக்கம் கெடும், தேவையில்லாத கனவுகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். 12ஆவது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது பூர்வீகத்தை விட்டு வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு 5ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது பங்குனி மாதம் நீங்கள் முயற்சி செய்யுங்க. வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. கோச்சாரத்தில் செவ்வாய் சனி கூட்டணி சேர்கிறார்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி கூட்டணியோ செவ்வாய் சனி நேர் பார்வையில் இருந்தால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் தற்போது வெற்றி அடையும். செவ்வாய் சனி 2 கிரகம் வக்கரகதியில் இருந்தால் முருகனை வழிபடுங்க. பழனி மலைக்கு சென்று பால தண்டாயுத பவனியை வழிபடுங்க. துலாம் ராசி என்பதற்கு முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்தவர்கள் முருகபெருமான் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகனை வழிபடுங்க. பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது 2க்கும் 7க்கும் அதிபதியானவர் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியுடன் கூட்டணி சேரும் பொழுது சில பேர் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. சில பேர் வீடு, மனை, நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி என்பர்கள் உங்களுக்கு ஒரு வழியில் நல்ல லாபங்களை கொடுக்கும். பூர்வீகத்தை விட்டு தனி குடித்தனம் செல்லக்கூடிய நிலையும் துலா ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். 5ஆம் வீட்டிலே 2 பாவகிரகங்கள் கூட்டணி சேரும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வங்களுக்கு போயிட்டாங்க.